எதுக்கு இன்னொருத்தர வீட்டுல வச்சுக்கணும்? நான் சொல்றேன். யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும்? எனக்கு தெரியல, சைக்கிள் ஓட்ட தெரியும், வண்டி ஓட்ட தெரியும். அப்பா ஏப்பா சாயிர? ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? உங்களால உங்க வைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என்ன இவ பொம்பளை ரவடியாச்சே. என்னங்க பிரச்சனை? நானும் ஒய்ஃபும் ஒன்றா வேலை செஞ்சோம். ம் 2 பேரும் சாதாரண பழக்கம் தான். ம் போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. பள்ளிக்கரணையில் போய் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வருவாங்க, போவாங்க, பார்ப்பாங்க. இதுதான் அமைப்புங்கிறது. தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. ஏன் அங்கே வந்து ரோட்டில் படுத்து கிடக்குறா? நீங்க ரோட்ல கிடந்தீங்களா? யார் பத்த பிள்ளையோ? வா, ஒன்றா இருக்கலாம், வீட்டிலே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து கூட்டாரு. இவர் கூப்பிட்டாரா? ஆமாம். ஒண்ணுமே தெரியாம பாக்குறேன். டேய், எதுக்கு வந்து கூப்பிடணும்? மறுபடியும் வந்து கூப்பிட்டாங்க. ஏன்? வா வந்து இல்லைண்ணா, உங்கள் ஒய்ஃபு இல்லை, இல்லைன்னா செத்துருவேன். வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? தூங்க விடாம பண்ணிருக்குது அது. மறுநாள் வந்து இவர் கூப்பிட்டாரு. ஒரே அழுவுறா, புலம்புறா, வா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கூப்பிட்டாரு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஒரு 6 மாசம் ஒழுங்கா தான் இருந்தாரு. ஒழுங்கா இவர் இல்லன்னா நீங்களும் அவங்களும் இருந்தீங்களா? 4 வருஷமா நானும் அவங்களும் தான் இருக்கிறோம். என்ன எழவி அது? இப்ப மறுபடியும் வந்தாரு. இப்போ ஒரு 6 மாசம் எங்க கூட வந்து இருந்தாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா. மறுபடியும் பக்கத்துல அவங்க எல்லாம் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இப்போ வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது, ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. நீங்க 2 பேரும் சேர்த்து ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போங்க. என் லைஃப் போயிடுச்சா? என்ன லைஃப்? எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு. ஒரு 21 வயசுல லாஸ்ட்ல மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணை பாரு. குடுக்கல, டைவர்ஸ் கொடுத்துச்சு. அவங்க பொண்டாட்டி டைவர்ஸ், இவர் வேணாம் டைவர்ஸ் கொடுத்துச்சு. ஏண்டா அவன் பொண்டாட்டிய நீ எப்படா டைவர்ஸ் பண்ணுவ? எதுவும் பேசாதீங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். கொடுத்துச்சு. இவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் வேண்டாம், நீ பாட்டு நீ ஒரு பிள்ளைய வச்சுட்டு நீங்க இருங்க, நான் ஒரு பிள்ளைய வச்சுட்டு நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தங்கிக்கிறேன்னு கேட்டேன், போனா போதும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா குறைக்கி ராத்திரி பூரா அந்த கிச்சு மிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. நீங்க கல்யாணம் ஆகிற பையன் தானே, உங்களுக்கு அறிவு இருக்கணும்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போயிடுச்சு சாமான் கிமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த அப்பாவை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? அவர் முதல்ல சொல்லப்படாரா? மேடம் அவதான் என்ன மண்டிய பாருங்க, தையில பண்ண தையில பெரியல மாடம். இவர் தூக்கி போட்டு என்ன குனிய வச்சு குத்துவாரு, நான் பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்துறா வெளிய ரெண்டு வேடிக்கை பாக்குறடா அறிவு கெட்டவன. கண்டுக்காம உள்ள விட்டுட்டு போன வச்சு தானே நான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். 4 வருஷமா கல்யாணம் பண்ணி. அடே பேயில போமா. நீ தானே அழைச்சு கொண்டு தங்க வச்சா, நீ தானே அழைச்சு கொண்டு படுக்க வச்சா. நானா கொண்டு நானா வந்து உன் வீட்டுல வந்து பத்துக்கிறேன், நானா வந்து உன் வீட்டுல வந்து இருக்கிறேன். நாளையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இவர் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு? ஹோட்டல்ல வேலை செய்யும்போது பழக்கம். எங்க வீட்டுக்கு வந்தாரு. அட்ரஸ் கேட்டா தம்பி, அதை உள்ள போயிட்டு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் அவரோட வாழ்ந்தீங்க? 18 வருஷம். அதுக்கப்புறம் தேவையா? சும்மா பாத்துட்டு போறாரு. பார்த்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? முதல் முறையா அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தாரு? உங்க வீட்டுக்குள்ள ஹோட்டல்ல வேலை செய்யும்போது வந்தாரு. உங்க 2 பேருக்கு தொடர்பு ஏற்பட்டது. நீங்க அவரை கூட்டிட்டு போனீங்களா? அவரே வந்தாரு. பாப்பா செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? அவருக்கு ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறங்க உள்ள வாங்க. ஆமாமா. உன் பேர் என்னம்மா சொல்லு? வள்ளி. என்ன வள்ளி இது? பேர் என்ன? ருக்கு. ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு உன் வயசு 16. ஐயோ அழைச்சிட்டு போனாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. எதுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனவங்கள? வாங்க மாமா. நடி மாமா. வாங்க மாமா. ஏன் இருந்தாரு மணால? இவங்க வந்து 6 மாசமா 2 புருஷனோட வாழ்ந்துட்டு 2 பேரும் 6 மாசமா ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம். உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? 2 பேரா மாமி? இப்ப திடீர்னு போனா எனக்கு பஸ் பேர் கூட காசு கிடையாது. காசு இல்லப்பா. காசு வேலை மேல இருந்து வரும்போது 4 வருஷமா என் வயிறு எரியுதுறியா? 4 என் வயிறு எரியுதுரா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா
கொசுக்கு பயந்து வீட்டு கொளுத்துற மாதிரி இது. புரியுதா நான் சொல்றது? புரியுது. புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம எல்லாம் குஷ்பு குஷ்புன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன அங்க பள்ளிக்காரன் எல்லாரும். உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷ் புஷ்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் கால் எருமா மாறி விடுது. மூஞ்ச பார்த்து தெரியும். அப்படியே என்ன மாஸ்டர் நீங்க? நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான்.